இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் வந்து லாஸ்ட்டாக நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெயிலில் அவங்க கேட்டிருந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணியிருந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் மோஸ்ட்லி நான் வந்து ரீப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரு சிலரோட கமெண்ட்டையும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அதை வந்து எப்படி நம்ம ரிசால்வ் வந்து பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம ரிசால்வ் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தார். அவரோட ஃபுல் கிளைமுக்கு வந்து அவர் வந்து அப்ளை பண்ணும்போது அவருக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு. அவர் வந்து மெயிலில் வந்து சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி 2 டைம் அட்வான்ஸ் கிளைம் வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிளைம் ஆச்சுது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருந்தீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் ஆச்சுனாலே மேக்ஸிமம் உங்கள் அக்கௌண்ட்டில் எந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் ஃபுல் அமௌண்ட்டுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தார். இவருக்கு வந்து ரிஜெக்டட் ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் பீரியட் ஆஃப் 2 months நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இவருக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு. உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து அதாவது பிஎஃப் ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கான அந்த வெயிட்டிங் பீரியட் 2 months வந்து உங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட்டட் ஆகலை. அதனால தான் ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்துட்டு டேட் ஆஃப் எண்ட் வந்து நம்ம சைடில், நம்ம வந்து எம்ப்ளாயி சைடில் நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகி மினிமம் 2 months இல்லை 3 months, ஒரு சிலருக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அப்டேட்டடே ஆகும். அந்த மாதிரி அப்டேட்டட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் அப்டேட்டட் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் வந்து ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணலாம். இதே இது உங்களுக்கு கம்பெனி சைடில் அப்டேட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனியில் வந்து நல்ல ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. நம்ம கம்பெனி விட்டு ரிலீவ் ஆனதுமே நம்மளுக்கு டேட் ஆஃப் எண்டை போட்டு நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணும்போது இவங்க வந்து அந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிற அந்த 2 months கம்ப்ளீட்டட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வேலையை விட்டு ரிலீவ் ஆன 10 நாளையில் உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக கிளைம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரீசனால் ரிஜெக்டட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிற அந்த 2 months கம்ப்ளீட்டட் ஆயிருக்காது. ஆனால் உங்கள் கம்பெனி சைடில் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணதுனால நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் கம்பெனி சைடில் வந்து சீக்கிரமாக டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 2 months கழிச்சு வந்து கிளைமுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு ரீசனால ரிஜெக்டட் ஆகாது. உங்களுக்கு இன்னும் வெயிட்டிங் டைம் அந்த 2 months வெயிட்டிங் பீரியட் வந்து கம்ப்ளீட்டட் ஆகல. ஸோ அந்த ரீசனால தான் ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 months வெயிட் பண்ணுங்கள். 2 months வெயிட் பண்ணி அந்த 2 months கம்ப்ளீட்டட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கிளைம் போடுங்க. அப்போ உங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகும். அடுத்த செகண்ட் பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இது வந்து நமக்கு மெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் அவர் வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் பண்ண ட்ரை பண்ணும்போது டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ண முடியலை. இது மாதிரி எரர் வந்து வருது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாரு. இந்த எரரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ கான்ட்ரிபியூஷன் வாஸ் ரிசீவ், டேட் ஆஃப் எக்ஸீட் அப்டேஷன் இஸ் நாட் பாசிபிள், ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் எம்ப்ளாயர். அதாவது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த கம்பெனியில் உங்களுக்கு கண்டிப்பாக கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து ரிசீவ் ஆகிருக்கணும். அப்படி உங்களுக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே ரிசீவ் ஆகலை அப்படின்னா நம்ம சைடில் இருந்து அந்த கம்பெனிக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ண முடியாது. ஸோ இவரோட பிரச்சனையுமே அதான். இவர் வந்து அப்டேட்டட் பண்ண ட்ரை பண்ண அந்த கம்பெனியிலேருந்து இவங்களுக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் ரிசீவ் ஆகலை. என்ன ரீசன்னா, இவங்க வந்து இன்டர்வியூ போயிருப்பாங்க, அந்த கம்பெனியில் மெம்பர் ஐடி ஜெனரேட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அதில் டேட் ஆஃப் ஜாயினிங் மட்டும் இருக்கும். டேட் ஆஃப் எண்ட் வந்து ஒரு சில கம்பெனியில் வந்து அப்டேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணலை அப்படின்னா. ஆனால் ஒரு சில கம்பெனியில் இந்த மாதிரி டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு நம்மளால் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண முடியாது. மினிமம் உங்களோட அக்கௌண்ட்டில் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆயிருக்கணும். ரிசீவ் ஆயிருந்தால் மட்டும்தான் நம்ம சைடில் இருந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணுறதுக்கு உங்கள் கம்பெனி சைடில் வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள். அப்போ மட்டும்தான் க்ளோஸ் ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் எம்ப்ளாயர். உங்கள் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. இதில் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே ரிசீவ் ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ண முடியாது. இந்த ரீசனால தான் உங்களுக்கு இந்த எரர் வந்து வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து அட்வான்ஸ் கிளைம் வந்து போட்டிருக்காரு, ரிஜெக்டட் ஆயிருக்கு. ரிஜெக்டட் ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி அவைல் அட்வான்ஸ் ஃபார் பெர்மிஷபிள் டைம். அதாவது ஒருத்தருக்கு வந்து அட்வான்ஸ் கிளைம் வந்து எத்தனை டைம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபினான்சியல் இயருக்கு அதிகபட்சம் 5 டைம் மட்டும்தான் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியும். அந்த 5 டைமும் நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வருஷத்தில் உங்களால் அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த ஃபினான்சியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2023, 2024 ஃபினான்சியல் இயர் நடந்துட்டு இருக்குது. இப்போ மார்ச் வரைக்கும் வந்து இந்த ஃபினான்சியல் இயர் தான் போகும். மார்ச்
முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபினான்சியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்போ வந்துட்டு 2024 2025 ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த ஃபினான்சியல் இயரில் 5 டைம் நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் அடுத்த மார்ச் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆனதும் நீங்கள் வந்து கிளைம் போட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி அவைலபிள் அட்வான்ஸ் ஃபார் பெர்மிசபிள் டைம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அதிகபட்ச டைமை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுத்துட்டீங்க. இது ஒரு ரீசன். அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10D வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் இன்சஃபிஷியன்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 10C வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு கம்பெனியில் 8 மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து சேலரி வாங்கியிருக்கணும். 8 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து கிரெடிட்டட் ஆகிருக்கணும். 8 மாதமாவது கிரெடிட்டட் ஆயிருந்ததுன்னா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஃபார்ம் நம்பர் 10C வந்து கிளைம் பண்ண முடியும். அதர்வைஸ் அதை விட கம்மியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ரிலீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த 10C வந்து கிளைம் பண்ண முடியாது. அடுத்தது ஒருத்தர் வந்து நமக்கு மெயில் பண்ணியிருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து PF வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காரு. அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு. ரிஜெக்டட் ரீசனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் நாட் ரிசீவ்ட் ஃபார் ஏப்ரல் 2022 ப்ளீஸ் கிளாரிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 ஏப்ரலில் வந்து இவருக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரிஜெக்டட் ரீசனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட PF பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2022 ஏப்ரலில் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு டெபாசிட்டட் வந்து பண்ணலை அப்படின்னா உங்களை கம்பெனி சைடில் வந்து இன்ஃபார்ம் பண்ணி இந்த இயரில் இந்த மந்த்தில் என்ன ரீசனுக்காக நீங்கள் கான்ட்ரிபியூஷன் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணலை அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுங்கள். அதாவது அவங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து PF ஆஃபீஸ்க்கு வந்து மெயிலாக ரைஸ் பண்ணணும். ஸோ இவர் வந்து இந்த மந்தில் வந்து எங்கள் கம்பெனியில் எதுவுமே ஒர்க்குக்கு வரல, அதனால் இவருக்கு நாங்கள் கான்ட்ரிபியூஷன் எதுவும் டெபாசிட்டட் வந்து பண்ணலை, அதனால தான் இந்த மாதத்தில் நாங்கள் கான்ட்ரிபியூஷன் எதுவும் அவங்களுக்கு நாங்கள் அப்டேட்டட் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து PF ஆஃபீஸ்க்கு வந்து கிளாரிஃபிகேஷன் மெயில் வந்து போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இவங்க வந்து கிளாரிஃபை பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு கம்பெனியில் அந்த ஏப்ரல் மாதம் ஒர்க்கே பண்ணலை அப்படின்னா கூட ஒரு 0 கான்ட்ரிபியூஷன் வந்து ரிசீவ்டு அப்படின்னு சொல்லியாவது அதில் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்கணும். அப்படி அப்டேட்டட் வந்து பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இது மாதிரி ரிஜெக்டட் ஆக தான் செய்யும். இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏப்ரல் மாதத்தில் முதல்ல கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கா வரலையா இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். வரலைன்னா உங்கள் கம்பெனி சைடில் போய் ஏன் நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணலை அப்படின்னு கேட்டு கிளாரிஃபிகேஷன் மெயிலை உங்களோட PF ஆஃபீஸ்க்கு போட சொல்லுங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் நமக்கு லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணி இந்த வீடியோவில் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் கேட்டிருந்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், இட்ஸ் காட் ரிஜெக்டட், சர்வீஸ் ஓவர்லாப்பிங் வித் ட்ரான்ஸ்ஃபர் இன் கைண்ட்லி கிளாரிஃபை, கிளைம் ஆல்ரெடி செட்டில், சொல்யூஷன் ப்ரோ அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. இதில் டேட் ஆஃப் எண்டு அப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் எண்டு எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் உங்களோட அக்கௌண்ட்டில் ஓவர்லாப்பிங் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்டட் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஓவர்லாப்பிங் பிரச்சனை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்பெனியில் ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து செகண்ட் கம்பெனியில் அப்டேட்டட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரே டைமில் நீங்கள் 2 கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணதாக அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிசம்பர் மாதம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த செகண்ட் கம்பெனியோட டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதியிலேயே வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குது அப்படின்னா 2 கம்பெனிலுமே நவம்பர் மாதம் நீங்கள் அட் டைமில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் தான் ஓவர்லாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில் எப்போவுமே ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த கம்பெனியில் டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கிறது அப்டேட்டட் ஆயிருக்கணும். மினிமம் டேட் ஆஃப் எண்டு ஒரு கம்பெனியோட டேட் ஆஃப் எண்டுக்கும் அடுத்த கம்பெனியோட டேட் ஆஃப் ஜாயினிக்கும் 2 days இல்லை 3 days கேப் இருக்கணும். அந்த மாதிரி கேப் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்லைனா உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் எண்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு மேனுவல் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுங்கள். மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நீங்கள் வந்து PF ஆஃபீஸ்க்கு போய் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதில் எதுவுமே சேஞ்சஸும் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் ஜாயினிங் தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் எண்ட் வந்து தப்பாக இருக்குது, அதை வந்து கரெக்ஷன் பண்ணால் எனக்கு வந்துட்டு இந்த ஓவர்லாப்பிங் இஷ்யூ இருக்காது அப்படின்னா நீங்கள் அதை வந்து சரி பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணுமே தவிர ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஓவர்லாப்பிங் இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைனில் எத்தனை டைம் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாலும் இது உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும். இதுதான் இதுக்கான சொல்யூஷன். அடுத்தது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை கிளைம் from keep getting rejected, it say invalid bank account and cannot claim. My PF detail and bank detail with me are correct but keep getting rejected. I have other new account bank details and it was rejected. Please solution this problem.
ஸோ இவரோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்டட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வாலிட் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து ஐ ஹேவ் அனதர் ஒன் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்காராம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள லிங்க் பண்ணாலும் அதுவும் ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் வந்து ரிஜெக்டட் ஆகுது பேங்க் அக்கௌண்ட். ஸோ கேவிஎஸ்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட நேம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணுங்கள். உங்களோட யூஏஎன்ல உங்களோட நேம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். யூஏஎன்ல இருக்கிற நேமும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நேமும் எக்ஸாக்டா சேமா இருக்கணும். ஒரு இனிஷியல் கூட சேஞ்சஸ் ஆயிருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு உங்களோட கேவிஎஸ்ல வந்து லிங்க் ஆகும். உங்களுக்கு இதுல வந்து ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களோட யூஏஎன்ல லிங்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நான் சொன்னதை இதை வந்து செக் பண்ணுங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல நேம் வந்து தப்பா இருக்குது அப்படின்னா உங்களோட யூஏஎன்ல உங்களோட நேம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து நேமை சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை மறுபடி வந்து நீங்க யூஏஎன்ல வந்து லிங்க் பண்ணுங்க. கேஓசியில் வந்து லிங்க் பண்ணிவிட்டு அது வந்து அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறமா மறுபடி கிளைம் போடுங்க. அப்போ உங்களுக்கு இது வந்து ரிஜெக்டட் ஆகாது. உங்களால் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள நேமை வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னா நியூவாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுங்கள். நியூவாக ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன்ல எப்படி நேம் இருக்குதோ அதே மாதிரி பேங்க்கில் வந்து நேம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள வந்து லிங்க் பண்ணுங்கள். 100% லிங்க் ஆகும். அது லிங்க் ஆனதுக்கப்புறமா கிளைம் போடுங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ரிசால்வ் ஆயிரும். ஈஸியாக உங்களுக்கு வந்து கிளைம் வந்து செட்டிலும் ஆகும். அடுத்தது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்து அப்ளை பண்ண பிறகு எத்தனை நாள் கழிச்சு பணம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயும் மெயிலையும் வந்துட்டு நான் வந்து கிளைம் போட்டிருக்கேன், என்னோட கிளைம் வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது, எத்தனை நாள் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இந்த கிளைம் வந்து செட்டில் ஆகிறதும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை நாளையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த கிளைமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட கம்பெனியில் அப்ரூவல் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களோட கம்பெனி டிபெண்ட் பண்ணியிருக்குது. கம்பெனி அப்ரூவல் கொடுக்கணும். கம்பெனி அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ் அப்ரூவல் கொடுக்கணும். ஒரு சிலருக்கு கம்பெனி அப்ரூவல் கொடுக்காம ஒரு வருஷம் கூட இழுத்தடிச்சு அப்படியே கிடக்கிற நிறைய பேரோட அக்கௌண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால வந்துட்டு இந்த ரெண்டும் உங்கள் கம்பெனியும் உங்களோட பிஎஃப் ஆஃபீஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு 7 நாள் 8 நாளில் கூட ஆகும். ஒரு சிலருக்கு ஒரு வருஷமாக ஆகி கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதே மாதிரி கிளைமும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 நாள்லேருந்து அதிகபட்சம் 45 டேஸ் வந்து டைம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு 45 டேஸை தாண்டி கூட போகுது. என்ன ரீசன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த பிஎஃப் ஆஃபீஸில் நிறையா பேர் வந்துட்டு இதே மாதிரி கிளைமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளைம் வந்து கியூ வந்து லென்த்தாக போகும். அப்போ வந்து 1 by 1 தான் வந்து கிளைம் வந்து செட்டில் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகும்போது ஸோ உங்களுக்கு வந்து கிளைம் செட்டில் ஆகிறதுக்கும் அதிகமான டைம் வந்து எடுக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு 5 நாளில் செட்டில் ஆகும், 10 நாளில் செட்டில் ஆகும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படி நான் சொன்னால் கூட அந்த டேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. நான் 10 நாளில் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு 20 நாள் தாண்டி போயிடுச்சுன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக மெயில் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, இல்லை ரிப்பீட்டடாக நமக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டான டைமிங்கை வந்து யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ உங்களோட பிஎஃப் ஆஃபீஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் அப்ளிகேஷன் ரொம்ப கம்மியாக வந்திருக்குன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கிளைம் செட்டில் ஆகும். நிறைய பேர் அதே டைமில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் செட்டில் ஆகிறதுக்கும் அதிகமான டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்காதீங்க. கிளைம் வந்து எத்தனை நாளில் செட்டில் ஆகும், அண்டர் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரிஜெக்டட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோ. ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த ஒரு சில ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.